இன்றைக்கி அவருடைய தனி மனித வாழ்க்கை பற்றி அவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்தது. நம்மளாம் கூட சொன்னோம் அது தனிநபர் வாழ்க்கை அது இதுன்னு. ஆனால் அவர் அதிலே ஒரு எண்டுக்கு போகிறாரு. ஒரு தலைவருக்குரிய தகுதின்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி ஒரு 20 வயது இளைஞனுடைய மனோபாவத்தில் தான் அவர் இருக்கார். எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டியா, நான் உன்னை வெறுப்பேற்றுறேன் பாருன்ற மாதிரி தான் இருக்கார். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, தாவேகால இருக்கிற நிர்வாகிகள், அதற்கு அடுத்த லெவல் நிர்வாகிகள் எல்லாருக்குமே பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது. இவருடைய சுயநலம், நான் எப்படி என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்றவுடைய சுயநலம் அவர்களை சங்கடப்படுத்துகிறது. அவர்களால் வெளியில் பதில் சொல்ல முடியல, எதையும் பேச முடியல. இதனால் என்ன ஆகுதுன்னா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இப்போ லேட்ஸ் ஒரு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இதை விட இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது அவருடைய மரியாதையோ இல்லை அவருடைய இமேஜையோ அங்கே குறைச்சிடும். இமேஜ் மரியாதையை தாண்டி கட்சி நலன்னு ஒன்று இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோமோ அதை ஒட்டி தான் கட்சிக்கு மரியாதை, கூட இருக்க நிர்வாகிகளுக்கு மரியாதை. அப்போது நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கட்சி நலன், தொண்டர்கள், நிர்வாகிகள் இவர்களுடைய சங்கடம் ஏற்படுத்தாமல் நடந்துக்கிறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு. ஆனால் இவர் அதை பற்றிலாம் கவலையே படலை. இவர் எல்லா விஷயத்துலையுமே சுயநலம் மட்டும்தான் இவர் குறிக்கோள். ஒருத்தன் வண்டியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறான், கீழே விழுந்தா அடிபட்டு அந்த மாதிரி விழுந்தவன் இன்றைக்கி ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஆயிருக்கும் இன்ன வரைக்கும் செலவு. திரும்பி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாருல்ல, இந்த மாதிரி பின்னாடி வராதிங்க, நீங்கள் பத்திரமா வீடு போய் சேருங்க அப்படின்னு அவரும் மேடையில் சொல்லி. ஒருத்தன் தொங்கிட்டு செல்ஃபி எடுத்தான்ல ரன்னிங்கில் வண்டியில், உடனே வண்டியை நிப்பாட்டி அவனை திட்டி அனுப்பணுமா வேணாவா? நீ இப்படி ஆர்டின்னு காமிச்சிட்டு வர்றீங்க, இது எல்லாம் வாய் வார்த்தைன்னு தெரியுதா? சும்மா வர வைக்கிறதே இவங்க தான். இவங்க நினச்சா வர வைப்பாங்க கும்பலாக, இவங்க நினச்சா வெறும் வண்டியில் சும்மா போவாங்க. இப்போ இவர் இந்த கல்யாணத்துக்கு நேற்று போனார்ல, அங்கே ஏன் தொண்டர்கள் ஒரு போகிற வண்டியில் கூடயே வரல? ஏன் அதே இதுக்கு போனார்ல, தஞ்சாவூர் போய்ட்டு ரிட்டர்ன் வந்தார்ல, அப்போ ஏன் வரல? இது புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் பண்ணுற வேலை. எல்லோரும் வாங்க கட்டாயம் வந்து ஆகணுன்ட்டு. அப்போ பைக்கில் ஃபாலோ பண்ணி போய் இப்போ வண்டியில் இடித்து விழுந்து நீங்கள் 5 பேர் காயம், ஒரு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி அடிபடுறவங்க, உயிருக்கு போராடுறவங்களுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது மருத்துவ உதவி கொடுக்கறது இதெல்லாம். ரெண்டாவது, உங்கள் கட்சியில் உயிரிழந்த எவ்வளோ பேர் இருப்பாங்க நிர்வாகிகளை கூட கண்டுக்கிட்டதில்லை. எல்லா கட்சியிலுமே படத்தரப்பு நடத்துவாங்க, ஒரு நினைவு கூறுவாங்க. அந்த இது கூட கிடையாது. எல்லா வகையிலும் சுயநலம். நான் மட்டுமே நல்லா இருக்கணும், எனக்காக நீ இருக்கணும்.